அனைவருக்கும் வணக்கம். அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும்? எந்த விஷயத்தில் கவனமுடன் இருக்க வேண்டும்? தொழிலில் வேகமாக செயல்படலாமா அல்லது சற்று பொறுமையாக செயல்படலாமா? வாழ்வில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் நடவடிக்கைகளை எவ்வாறு அமைக்கலாம் என்பதை போன்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், துலாம் ராசியாகும். சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த 4 மாதங்கள் உங்களது 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் குரு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதும், உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரம் செய்து திரிகோணமாக உங்களது ஜென்ம ராசியை மிக வலிமையாக பார்ப்பதினால் அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். பத்தாவதற்கு உங்களது 12ஆம் இடத்திற்குள் கேது பகவான் வலிமையாக இருப்பதினால் மனதில் அவ்வப்போது ஒருவித சஞ்சலங்களும் ஒரு சில விரக்திகளும் உங்களுக்கு தோன்றலாம். அதனால் எந்த முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தாலும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் சற்று பொறுமையாக செயலாற்றுவது மிக அவசியமாகும். அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை கொடுப்பதோ அல்லது ஒரு விஷயத்தை நிறைவேற்றுவதற்காக தேவையற்று கடன்கள் வாங்குவதோ போன்ற விஷயங்களில் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும். அடுத்த 4 மாதத்திற்கு மேல் சனி, குரு, ராகு, கேதுகள் உங்களுக்கு மிகவும் நன்மையான ஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்ய போவதனால் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் அந்த முயற்சிகளை எடுக்கும் பொழுது அவை உங்களுக்கு நிச்சயம் நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் தரக்கூடியவையாக இருக்கும். பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்களில் தேவையற்ற பணங்களை இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது அல்லது ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்களில் செயல்படுத்துவது போன்ற விஷயங்களை அறவே தவிர்ப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் செய்கிறேன் என்று அதிகப்படியான கௌரவத்திற்காக ஆடம்பரம் சார்ந்து செலவுகள் செய்து அதனால் தேவையற்ற கடன்கள் வாங்கி சில சிக்கல்களில் மாட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால் முடிந்தவரை எது அவசியமான செலவுகள், எது அவசியமற்ற செலவுகள் என்று கணக்கு பார்த்து அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் செயலாற்றுவது பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தாது. குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சற்று குறையும். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் சற்று குறைந்து குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உயர்வுகளும் பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் அருமையான சூழல்களும் உங்களுக்கு உருவாகும். முடிந்தவரை யாருடைய விஷயத்திலும் அனாவசியமாக பேசுவதை குறைப்பது உங்களுக்கு மிக நன்மையாகும். பிறருக்காக நீங்கள் பரிந்து பேசுகிறீர்கள் அல்லது உதவி செய்கிறீர்கள் என்று நீங்கள் செயல்பட்டால் அதில் தேவையற்ற சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்கள் உண்டு. முடிந்தவரை அனாவசியமாக அடுத்தவருடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நன்மையாகும். கல்வி கற்கக்கூடிய சுவாதி நட்சத்திரக்கார மாணவ மாணவியர்கள் கல்வி ரீதியாக அடுத்த 4 மாதங்கள் நீங்கள் சற்று அதிகமாக கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். ஏனென்றால் நான் தான் படித்து விட்டேன் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் தேர்வு எழுதும் பொழுது அவற்றால் சில தொந்தரவுகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் உண்டு. முடிந்தவரை நீங்கள் சூரிய நமஸ்காரம், தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் எந்த பாடங்களை படிப்பதாக இருந்தாலும் நன்றாக புரிந்து படிப்பது உங்களுக்கு மிக அவசியமாகும். சனி பகவானுடைய திரிகோணஸ்தானத்தில் நீங்கள் வலிமையாக செயல்படுவதனால் சனி என்றாலே மந்தம், பிடிவாதமாகும். அதனால் எந்த விஷயத்திலும் சற்று மந்தமாக செயல்படக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால் கல்வியில் சற்று சுணக்கங்கள் உருவாகும். அதனால் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் கல்வியில் கருத்தூன்றி படிப்பது மிக அவசியமாகும். சுவாதி நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஒழியும். குடும்பத்தில் இருந்து வந்த வறுமையான சூழல்கள் சற்று மாறி குடும்பத்தில் ஏற்றங்கள் பெறும். குறிப்பாக கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு கொண்டிருந்த சில பிரச்சனைகள் சற்று நிவர்த்தியாகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், தொழில் புரியக்கூடிய நிறுவனங்களில் இருந்த அழுத்தங்கள், சில தொந்தரவுகள் சற்று நிவர்த்தியாகி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகங்களும் அதிகரிக்கும். தேவையற்ற பண நெருக்கடிகள் குறையும். பண தேவைகளை சற்று பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. ஆனால் வார்த்தையில் மட்டும் நீங்கள் சற்று கனிவுடன் பேசுவது மிக அவசியமாகும். ஏனென்றால் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக உங்களது வாக்குஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் நீங்கள் மனதில் ஒன்றை நினைத்து வெளியே யதார்த்தமாக பேசும்பொழுது அவை சற்று தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இதனால் வீண் பணிச்சொல்களையும் சில அவமானங்களையும் சந்திக்க வேண்டிய சூழல்கள் பெண்களுக்கு உருவாகும். அதனால் வார்த்தையில் கனிவும் சற்று எச்சரிக்கையுடனும் பேசுவது மிக அவசியமாகும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் தேவையற்று இடமாறுதல் செய்வது அல்லது இந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு வேலைக்கு செல்கிறேன் என்று நீங்கள் நல்ல வேலையை விடுவது போன்ற விஷயங்களில் அனாவசியமாக செயல்படக்கூடாது. இந்த காலகட்டங்களில் சற்று கௌரவங்கள் உங்களுக்கு அதிகமாக மேலோங்கலாம். அதனால்
சிலர் அவர் இப்படி கூறிவிட்டார், அவர் இப்படி கூறிவிட்டார், இவர் இப்படி கூறிவிட்டார் என்று தேவையற்ற வேலைகளை விடுவதோ அல்லது இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போனால் நிம்மதியாக இருக்கும் என்று எண்ணங்கள் தோன்றலாம். முடிந்தவரை நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களில் அடுத்த 4 மாதங்கள் பணிபுரிவது மிக அவசியமாகும். அதனால் எந்த சூழல்கள் வந்தாலும் நீங்கள் முடிந்தவரை பணி மாறுதல்கள் செய்யாமல் நீங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்களிலேயே பணி செய்வது மிக அவசியமாகும். மேலதிகாரியுடன் சில தேவையற்ற மனசங்கடங்கள் உருவாகலாம். முடிந்தவரை விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிச்சயம் நல்ல வளர்ச்சிகளை உருவாக்கும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சுயதொழில் ரீதியாக சற்று பொறுமையுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும். ஒரு மாதத்தில் ஆர்டருக்காக முயற்சியில் எடுத்த ஆர்டர்கள் வரவில்லை, இனி சுயதொழிலே வேண்டாம் என்று முடிவுக்கு வரக்கூடாது. சற்று எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது உங்களுக்கு அவசியமாகும். பொறுமைகளை இழக்கக்கூடிய தன்மைகள் உருவாகலாம். இந்த காலகட்டங்களில் அந்த வேலை நன்றாக இருக்கும், அதற்காக இந்த மிஷினரிகள் வாங்க வேண்டும், அது வாங்க வேண்டும் என்று தேவையற்ற பணங்களை விரயம் செய்யாமல் உங்களிடம் இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த மிஷினரிகளை கொண்டு என்ன ஆர்டர்களை பெற்று அதில் உற்பத்தி செய்ய முடியுமோ அதை செய்து அதன் மூலமாக வரக்கூடிய லாபங்களை நீங்கள் எடுப்பதே புத்திசாலித்தனமாகும். அடுத்த 4 மாதங்களில் தேவையற்று அவருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தால் அந்த ஆர்டர்கள் கிடைக்கும், இவருக்கு இது செய்தால் அது கிடைக்கும் என்று சில எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றலாம் அல்லது பிறர் உங்களுக்கு கருத்து கூறலாம். அதனால் தேவையற்ற பணத்தை கொண்டு போய் பிறரிடம் சிக்க வைப்பதற்கான சூழல்களும் உருவாகும். அதனால் முடிந்தவரை நீங்கள் பெரிய தொழில் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதை காட்டிலும் சிறு சிறு ஆர்டர்கள் எடுத்து அதன் மூலமாக தொழில் செய்வதே உங்களுக்கு சிறந்த புத்திசாலித்தனமாகும். அதனால் எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வலிமையும் நம்பிக்கையும் சுயதொழில் ரீதியாக அதிகரிக்கும் என்று குறிப்பிடலாம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சற்று அழுத்தங்களும் நெருக்கடிகளும் அதிகரித்தாலும் நிச்சயம் உங்களுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் ஏற்படாது. இந்த காலகட்டங்களில் உடல் ரீதியாக மட்டும் சிறு சிறு சோர்வுகள் உங்களுக்கு எட்டி பார்க்கலாம். குறிப்பாக 12ஆம் இடத்தில் கேது பகவான் வலிமையாக இருப்பதினால் மன ரீதியாக ஒருவித விரக்தியும் தூக்கமின்மையும் சதா ஏதாவது ஒன்றை குழப்பிக்கொண்டே இருப்பது போன்ற சிந்தனைகளும் அதிகரிக்கலாம். அதனால் சில விஷயங்களில் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். அதனால் முடிந்தவரை நீங்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது அவசியமாகும். தொழில் சார்ந்தவற்றில் நிச்சயம் பெரிய பாதிப்புகளின்றி வருமானங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று குறிப்பிடலாம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில அழுத்தங்கள் நெருக்கடிகள் அவ்வப்போது ஏற்பட்டாலும் தொழிலில் பெரிய சுணக்கங்கள் இன்றி நீங்கள் செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சிலருடன் ஏற்பட்ட மனக்கசப்புகள் சற்று நிவர்த்தியாகி தொழிலில் வளர்ச்சிகளும் மேன்மைகளும் உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக அதிகம். அதனால் பொருளாதார ரீதியாக இருந்த நெருக்கடிகள் குறையும். தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த சிந்தனைகள் நீங்கி தொழிலில் சற்று சிறந்து விளங்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சில அரசியல் பிரமுகருடைய ஆதரவும் கரிசனமான அன்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இதனால் மறைமுக அழுத்தங்களும் சில எதிர்ப்புகளும் சற்று குறைந்து உயர்வுடன் பணி செய்யக்கூடிய நல்ல வாய்ப்புகள் அரசு துறை ரீதியாக பணி செய்யக்கூடியவர்களுக்கு கிட்டும் என்று குறிப்பிடலாம். சுவாதி நட்சத்திரக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று அதிக கவனத்தை செலுத்தக்கூடிய காலமாக இருக்கும். ஏனென்றால் உங்களது திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வதும் உங்களது விரயஸ்தானத்திற்குள் கேது பகவான் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சில பலகீனங்களை உருவாக்கலாம். குறிப்பாக தேவையற்ற உணவு பதார்த்தங்களால் அடிக்கடி வயிறு சார்ந்த பிரச்சனைகளும் மூட்டு சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். அதனால் தேவையற்ற அதிக எண்ணெய் சத்து நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் வெளிப்பதார்த்த உணவுகளை சற்று குறைப்பதும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நன்மையை உருவாக்கும். அதே போல சிலருக்கு சளி சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அவை உடனே சரியாகாதபடி ஏதாவது ஒரு தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கலாம். அதனால் இயற்கை வைத்தியங்களை நாடி அதன் மூலமாக உடலை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்ன என்று ஆராய்ந்து அதை செயல்படுத்துவது சுவாதி நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையை உருவாக்கும். அதே போல இந்த காலகட்டங்களில் திரிகோணஸ்தானத்தில் சனி பகவான் வலுத்து செயல்படுவதனால் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட சொத்துக்களில் சிறு சிறு வில்லங்கங்கள் உருவாகலாம். இந்த சமயத்தில் பூர்வீகத்தில் வீடு கட்டுகிறேன் அல்லது பூர்வீக சொத்தில் பாகக்கிரால் பண்ணுகிறேன் என்று தேவையற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் அடுத்த 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் அது சார்ந்த முயற்சியில் எடுக்கும் பொழுது அவை உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் உருவாகும். பொதுவாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அடுத்த 4 மாதங்கள் சற்று பொறுமையுடன் செயலாற்றும் பொழுது நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் 4 மாதத்திற்கு மேல் நீங்கள் நிச்சயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பட்ட துன்பங்கள் மிக அதிகமாக இருக்கலாம். ஆனால் இந்த 4 மாதத்தை நீங்கள் வெற்றிகரமாக கடக்கும் பொழுது நல்ல லாபங்களையும் உயர்வுகளையும் நிச்சயம் பெறலாம். இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு சுவாதி நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தவறாது செவ்வாய்க்கிழமை நாளன்று அவசியம் சென்று வழிபட்டு வர படிப்படியாக இன்னல்கள் குறைந்து நல்ல மேன்மைகளை பெறலாம். 4 மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தில்
நீங்கள் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை முருகப்பெருமானுடைய அருளால் கிட்டும். நன்றி, வணக்கம்.